ஆட்சியிலும் பங்கு வேண்டாம், அமைச்சரவையிலும் இடம் வேண்டாம். திமுகவை உச்சிக்குளிர வைத்த கூட்டணி கட்சி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து பேச்சுகள் எழுந்து வரும் நிலையில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் குழப்பத்தில் உள்ளது. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் என திமுகவின் கூட்டணி கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் முழுவதுமாக முடிவடைந்து 5வது ஆண்டில் பாதி மாதங்கள் முடிவடைந்து விட்டது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது. டிசம்பர் மாதத்தில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிடும். இந்த நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க திமுக கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பதோடு காய் நகர்த்தி வருகிறது. அதே நேரம் தனித்து ஆட்சி அமைப்போம் என திமுக கூறி வரும் நிலையில் தமிழகத்தில் பல தரப்பிலிருந்தும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் எழுந்துள்ளது. அதில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் தங்கள் கட்சியோடு கூட்டணி அமைப்பவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் என அரசியல் கட்சிகளுக்கு ஆசை வார்த்தை கூறி இழுத்து வருகிறார். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி, பாமக தலைவர் அன்புமணி, விடுதலை சிறுத்தை கட்சியினர், தேமுதிக உள்ளிட்ட பலரும் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதி செய்ய அதிமுகவும் கூட்டணி ஆட்சி என்ற நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளது. எப்போதும் இல்லாத வகையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ராமநாதபுரத்தில் செய்தியாளரை சந்தித்தார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேறு கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவதற்கு முன்பாக தற்போது 4ஆக உடைந்து அதிமுகவை ஒன்று சேர்க்கட்டும் என்று கூறினார். எல்லா அரசியல் கட்சிகளும் தற்போது ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுப்புகிறார்களே, சிபிஎம் அதுபோல கேட்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், சிபிஎம் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறவும் மாட்டோம். எங்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அந்த ஆட்சியில் பங்கு பெறுவோம். கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என சண்முகம் உறுதியாக தெரிவித்தார்.